ஹலோ பியூட்டிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 11 ஹவர் செட்டோட எபிசோட் 5. போன எபிசோடில் ஐஸும் செயின்ட்டும் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து நெருங்கி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து தான் வார்ம் வந்து கதவை தட்டுறான். ஐஸ் வந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இவனுக்கு சரியான ஷாக்கு. பார்த்தா அங்கே வந்து வார்ம் நிற்கிறான். அவன் அடித்த போதையெல்லாம் வந்து அவனுக்கு இறங்கிரும் போல இருக்கு. அவ்வளோ ஷாக்காக வந்து ஐஸ் வந்து வார்மை பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே வார்ம் வந்து, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சா, அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன், நீயும் கூட என்னை மிஸ் பண்ணியிருப்பல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ரூம்குள்ளே வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் வரும்போது சுற்றி சுற்றி பார்த்துட்டு, இந்த டோம் வந்து ரொம்பவே அழகா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பெருசாகவும் இருக்கு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட ரூம்மேட் எங்கே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு உடனே ஐஸ் வந்து, நான் வந்து அவன்கிட்ட பேசுகிறதே இல்லை, அதனால அவன் இப்போ எங்கே போயிருக்கான் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வார்மோட ரியாக்ஷனை பார்த்தா இவன் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அதனால ஐஸ் வந்து, நீயே வேணும்னா பாரு, நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்கோம், அதனால தான் இப்படி கோடு போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூம் ஃபுல்லாக டேப் அடித்து வச்சுருப்பான்னு அதை வந்து காட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வார்ம் வந்து, இதுதான் உன்னோட பெட்ரூமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து கதவை திறந்து உள்ளே வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் வார்ம் வந்து ஐஸ் கிட்ட, நான் இங்கே வந்தேன் அப்படின்னா நீ வந்து ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து, நீ வந்து இங்கே திடீர்னு வருவ அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்கல, அதனால தான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் வார்ம் வந்து அந்த ரூமை சுற்றி சுற்றி பார்க்குறான். அப்படி சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஜெயினோட பேக் வந்து கண்ணில் மாட்டிடுது. உடனே அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத எடுத்து பார்க்குறான். அதில் ஜெயினுன்னு பேர் போட்டு ஒரு ஃபைல் இருக்கும். கூடவே வந்து ஒரு பெண்ணும் இருக்கும். வார்ம் வந்து அந்த ஃபைலில் இருக்கிற பேரை வாசிச்சு பார்த்துட்டு, இதில் ஜெயினுன்னு எழுதியிருக்கு அப்படி தானே, ஒழுங்கா சொல்லு, உன்னோட ரூம்மேட் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து ஜெயின்ட் தான் வந்து என்னோட ரூம்மேட் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் வார்முக்கு வந்து கடுப்பாயிடுது. என்ன பேசுகிற நீ, உனக்கு தான் அவனை பிடிக்காதுன்னு சொன்னல, அப்படி இருக்கும்போது எதுக்கு அவன் கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து, எனக்கு கடைசி நேரத்தில் வேறு ரூம் கிடைக்கல, அதனால தான் இவன் கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே வார்ம் வந்து, இப்படி நடக்குது அப்படிங்கிறத என்கிட்ட ஒரு வாட்டி நீ சொல்லியிருந்த அப்படின்னா உன்னை வந்து என்னோட டோம்லேயே வந்து நான் தங்க வச்சிருப்பேன்ல அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் வார்ம் வந்து அவன் கையில் இருக்கிற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் இவங்க 2 பேத்துக்கும் கிஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இன்டிமேட் இருக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதை பார்த்ததும் வார்முக்கு வந்து கடுப்பாயிடுது. நீ வந்து அவன் கூட இப்படிலாம் ஆக்ட் பண்ண போறியா, அதுவும் 2 பேரும் ஒரே மூவியில் வந்து ஆக்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் கையில் இருக்கிற பேப்பரை வந்து கீழே தூக்கி போட்டுட்டு, நீ வந்து என்னை ஃபூல் ஆக்கலான்னு நினச்சிட்டு இருக்க அப்படி தானே, உனக்கு வந்து அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்கிற, ஆனால் அவன் கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிற, அது மட்டும் இல்லாமல் மூவிலையும் வந்து நடிக்க போகிற அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற வார்ட்ரூப் வந்து திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. அதை வந்து வார்ம் நோட் பண்ணிடுறான். உடனே ஐஸ் வந்து வார்மோட கையை பிடிச்சி சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு வார்ம் வந்து, என்னோட பாய் ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தனை கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறதெல்லாம் வந்து என்னால் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே ஜெலஸாக ஃபீல் ஆகுது, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதனால ஐஸ் வந்து, அப்படிலாம் எதுவும் நடக்காது, இங்கே பாரு நான் உன் கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்மை போய் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ வார்மை வந்து இவனை ஹக் பண்ணும்போது அந்த வார்ட்ரோப் வந்து திறந்துருக்கிறத வந்து அவன் நோட் பண்ணிட்டு இவனை பிடிச்சி டக்குன்னு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஐஸுக்குமே வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. உள்ளே இருக்கிற வார்ம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷனாக தான் அங்கே நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வார்ம் வந்து, எல்லாத்தையுமே வந்து பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அதாவது இவன் வந்து ஜெயிண்ட் உள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அதனால தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிண்ட் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான். ஆனால் ஜெயிண்ட் வந்து இதுக்கு எந்த ஆன்சருமே பண்ண மாட்டேங்கிறான். அதனால இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வார்மே வந்து கதவை திறந்துட்டு ஜெயிண்டை வந்து வெளியே இழுத்து போட்டுடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கிட்டையும், நான் இங்கே வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் ஜெயிண்டை போய் ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் ஐஸை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். ஐஸ் வந்து வார்ம் கிட்ட, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் வார்ம் வந்து, கொஞ்சம் நீயே வந்து நல்லா யோசிச்சு பாரு, வெளியே வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற, ஆனால் உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கீங்க, இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து, நான் இங்கே எதுக்காக தங்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உனக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிலாம் வந்து பேசுகிற, நான் வந்து எதையுமே உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு வாரம் வந்து, அப்படின்னா சரி, அப்படின்னா இப்போ வந்து நீ ஏன் கூட வரியா, இல்லைனா இவ கூட தங்க போறியா அப்படிங்கிறத வந்து இப்போவே வந்து முடிவு பண்ணு அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டு ஜெயிண்டுக்கு ஐஸ்க்கும் வந்து கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஐஸ் வந்து, சரி ஓகே இன்னைக்கு மட்டும் நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வாரம் வந்து ஐஸோட பேக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு, இங்கே பாரு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களோட ரூமுக்கு போகிறோம், அங்கே உட்காந்து நாங்கள் சும்மா கூட பேசலாம், அது மட்டும் இல்லாமல் கப்புள்ஸ் வந்து நார்மலாக என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிண்டை வந்து வெறிப்பேற்றிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஜெயிண்டோட பெண்ணை வந்து வார்ம் கீழே வீசி எரிஞ்சிருப்பான்ல, அந்த பெண்ணை வந்து இவன் மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஐஸை கூட்டிகிட்டு போகிறான்.
அதுக்கப்புறம் ஜெயின் வந்து அந்த உடஞ்ச பென் எடுத்து டஸ்ட்பின்குள்ளெல்லாம் போட்டுட்ட பிறகு இப்போ ஐஸும் வார்மும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஐஸுக்கு வந்து மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் என்ன நினச்சானோ தெரில, அதை திருப்பியும் வந்து டெலீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஐஸையும் வார்மையும் வந்து காட்டுறாங்க. வார்ம் வந்து வெறித்தனமாக வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். ஆனால் ஐஸுக்கு தான் வந்து இதெல்லாம் பிடிக்காதுல்ல, அதனால டக்குன்னு அவன் அங்கேருந்து எந்திரிச்சிட்டு எனக்கு வந்து ரொம்பவே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் ஃபஸ்ட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல கை வச்சுட்டு பாத்ரூம் பக்கம் போக ஆரம்பிச்சிடுறான். வாரும் வந்து ஐஸ் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டு பார்க்குறான். ஆனால் ஐஸ் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு கதவை வந்து சாத்திக்கிறான். இப்படியே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுது. இதனால வார்முக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிடுது. அதனால பாத்ரூம் டோரை வந்து தட்டிக்கிட்டு இப்போ வந்து நீ வரியா வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் ஐஸ் வந்து இன்னும் நான் வந்து இதை முடிக்கல, இப்போ தான் வந்து குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் குளிக்கிற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே வார்ம் வந்து ரொம்பவே வெறுப்பாகி அங்கேயே படுத்து தூங்கிடுறான். இவன் தூங்குனது தெரிஞ்சதுக்கப்புறம் ஐஸ் வந்து மெதுவாக வெளியே வந்துட்டு அவனோட பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் செயின்ட்டை காட்டுறாங்க. செயின்ட் வந்து நேற்று நடந்த சோகத்துலேருந்து இன்னும் வெளியே வரல போல இருக்குது. அவன் வந்து ரொம்பவே சோகமாக சமைச்சிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் உள்ளே வந்து ஐஸ் வரான். இதுக்கு ஐஸ் வந்து செயின்ட் கிட்ட உனக்கு என்ன இவ்வளோ காலையிலே சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு செயின்ட் வந்து ஆமாம், நான் வந்து சாப்பிட்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கும் வேணுமா அப்படின்னு கேட்குறான். ஐஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே செயின்ட் வந்து அவன் சாப்பிட வச்சுருந்த பவுல் எடுத்து ஐஸ் கிட்ட கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் ஜெயிண்ட்டுமே வந்து அங்கேயே நின்று சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். உடனே ஐஸ் வந்து ஏன் அங்கேயே நின்று சாப்பிட்டுட்டு இருக்க, என் பக்கத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்லாம்ல அப்படின்னு கூப்பிடுறான். அதனால ஜெயிண்ட்டு வந்து ஐஸ் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து ஜெயிண்ட் கிட்ட நேற்று நைட் நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜெயிண்ட் வந்து நீங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட், அப்படி இருக்கும்போது நான் தான் வந்து உங்களுக்கு இடையில வந்து வந்திருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உன் மேலே வந்து எந்த தப்பும் கிடையாது, அவன் இங்கே வர மாதிரி இருந்தால் சொல்லு, நான் வேணும்னா வேறு எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கு ஐஸ் வந்து ஏன் இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயிண்ட் வந்து நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கும்போது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். உடனே ஐஸ் வந்து எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயிண்ட் வந்து நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ ஐஸ் வந்து ஜெயிண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ நினைக்கிற மாதிரி நேற்று நைட் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவன் இப்போ கோவமாக இருக்கான்ல, அந்த கோவத்தை கொஞ்சம் தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஜெயிண்ட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனோட ரூம்குள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் ஐஸ் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு கிச்சன் பக்கம் போகிறான். அங்கே இருக்கிற டஸ்ட்பினில் ஜெயிண்ட்டோட உடஞ்ச பென் வந்து இருக்கிறத வந்து கவனிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ரிஹர்சல் பார்க்கறதுக்கு வராங்க. இன்னைக்கு லனி வந்து இவங்க 2 பேரையும் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனில் வந்து ஆக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருப்பா. அதனால இவங்க 2 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி 2 பேரும் டயலாக் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வந்து ஐஸை கிஸ் பண்ணுற மாதிரி அந்த சீனில் இருக்கும். ஆனால் ஜெயிண்டால வந்து ஐஸை கிஸ் பண்ண முடியல. டக்குன்னு அவன் அங்கேயே ஸ்டாப் ஆகிடுறான். ஜெயண்ட் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறது ஐஸ்க்குமே நல்லா புரியுது. அதனால நம்மளாவது கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போகிறான். ஆனால் அதையுமே வந்து ஜெயண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அதனால லனி வந்து கட் சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஐஸ் கிட்ட வந்து நான் கொஞ்சம் ஜெயின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறா. அதனால ஐஸும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் லனி வந்து ஜெயின் கிட்ட நீங்கள் 2 பேரும் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனை உங்கள் 2 பேத்துக்கும் இடையில அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஜெயின் வந்து ஏற்கனவே ஐஸுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி அவனை கிஸ் பண்ண முடியும், என்னால் வந்து சுத்தமாக அதில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு லனி வந்து இந்த சீனை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்றும் ஐஸ் செயிண்ட் அப்படிங்கிற கேரக்டர் கிடையாது, நீங்கள் 2 பேரும் கீட்ட அதுக்கப்புறம் சீன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பண்ணுறீங்க, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க, அந்த கேரக்டரை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் ஐஸ் வந்து சீக்கிட்ட போயிட்டு நேற்று நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டு அதனால ஜெயிண்டெல்லாம் வந்து ஒழுங்காக ஆக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். உடனே இதுக்கு சி வந்து உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பேசி சால்வ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங்கை வந்து சால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறா. அப்போன்னு பார்த்து லனியுமே ஐஸை கூப்பிட்றதுக்காக அங்கே வந்திருப்பா. அங்கே சி இருக்கிறத பார்த்துட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு லனி சொல்கிறா. உடனே சியுமே லனியை பார்த்துட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி மிஸ் யூ சொல்லி வைக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற குக்கியும் கெய்ட்டியும் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லனி வந்து நான் அப்புறம் பார்க்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் திருப்பியுமே 2 பேரும் டைலாக்கெல்லாம் சொல்லிட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போவுமே ஜெயிண்ட் வந்து ஐஸை வந்து கிஸ் பண்ண மாட்டேங்கிறான். கிஸ் பண்ண கிட்ட வரும்போது அவன் டக்குன்னு தயங்கி அங்கேயே நின்றுடுறான். இதனால ஐஸ் வந்து ஜெயிண்டோட கன்னத்தில் கை வச்சுட்டு என்னோட கண்ணை பாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜெயிண்டுமே ஐஸோட கண்ணை பார்க்குறான். அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோ, எனக்கு வந்து எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை, அதே மாதிரி நான் வந்து உனக்கானவன் அப்படின்னு நீ வந்து நினச்சிக்கோ, அதேமாரி தான் நானும் வந்து நினச்சிக்க போகிறேன், நீ வந்து எனக்கானவன் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை வந்து திருப்பியும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெயிண்ட் வந்து ஐஸை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். ஆனால் இந்த வாட்டி சின்ன கிஸ் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் டீப்பான கிஸ்ஸாக வந்து போக ஆரம்பிச்சுது. இது வந்து பார்த்துட்டு லனே வந்து கட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இதே வந்து இனிமேல் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா.
அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. லனி, ஜெயிண்ட் அதுக்கப்புறம் புக் 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஜெயிண்ட் வந்து ஐஸுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றான். அதுக்கு லனி வந்து ஆமா வார்ம் வந்து 4த் இயர் படிக்கிறான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இதனால தான் நீ வந்து அவனை கிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறா. இவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். உடனே லனி வந்து எனக்கு என்னமோ அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டான கப்புள்ஸ் மாரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. உடனே புக் வந்து எனக்குமே அதுதான் தோணுது. அவங்கள பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே ஜெயிண்ட் வந்து அவங்க கொஞ்சம் பிரைவசி வேணும்னு கூட எதிர்பார்த்துருக்கலாம்ல. ஏன் இப்படி சொல்ற? அப்படின்னு கேட்குறான். இதுக்கு புக் வந்து இங்க பாரு ஐஸ் வந்து என்கிட்ட ஒரு வாட்டி ஒரு விஷயத்த சொன்னான். வார்மும் ஐஸும் வந்து ஒண்ணா இருந்ததே இல்லையாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே ஜெயிண்டுமே வந்து இத பத்தி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஐஸ காட்டுறாங்க. ஜெயிண்டோட பெண்ண வந்து வார்ம் உடைச்சு போட்டுட்டு போயிருப்பான்ல. அதனால ஜெயிண்டுக்கு வந்து வேற ஏதாவது பென் வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் யோசிக்கிறான். ஆனா வார்ம் வந்து உடைச்சு போட்டுட்ட பென் வந்து ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. அது வாங்குற அளவுக்கு ஐஸ் கிட்ட வந்து காசு இல்ல. அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஜெயின் வந்து புக் கிட்ட எனக்கு ஐஸ பொறுத்தவரைக்கும் அவன வந்து நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மத்தபடி அவன்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்றான். உடனே புக் வந்து ஜெயின் கிட்ட அப்படிலாம் சொல்லாத. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் யாரையுமே வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஜெயின வந்து கிண்டல் பண்றான். இதுக்கு ஜெயின் வந்து நீ என்ன பேசுறதெல்லாம் இருக்கட்டும். உனக்கும் பிரீத்திக்கும் இடையில எல்லாம் எப்படி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு புக் வந்து நாங்க சும்மா பேசணும், பழகணும் அவ்வளோதான். மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே லனி வந்து அப்படின்னா நீ இதுல சீரியஸா இல்லையா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு புக் வந்து அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே ஜெயின் வந்து அப்படின்னா எதுக்கு நீ இப்ப சோகமா இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் கான்சர்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு டிக்கெட் வாங்கி வச்சிருந்தியே அது வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு புக் வந்து அதை நான் ஏற்கனவே மட்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் லனி கிட்ட வந்து உனக்கும் சீக்கும் இடையில இப்ப எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு லனி வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா க்ளோஸா தான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே புக் வந்து சிரிச்சுக்கிட்டே க்ளோஸ்னா எந்த அளவு க்ளோஸ் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு லனி வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து வழக்கம் போல பார்ல பாடிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கான். என்ன சேலஞ்ச் அப்படின்னா வரவங்க வந்து இவனுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. இவன் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டான் அப்படின்னா அவங்க வந்து இவனுக்கு கொஞ்சம் காசு தரணும். அதுதான் வந்து சேலஞ்சு. ஸோ இந்த மாதிரியே நிறைய பேர் அவனுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அவனும் வாங்கி குடிச்சிட்டு அவங்க கொடுக்குற காசையுமே வந்து வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் பாடி முடிச்சிட்ட பிறகு இன்னைக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு அப்படின்னு எண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த பாரோட ஓனர் வந்துட்டு எதுக்காகப்பா இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஐஸ் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய பணம் வந்து இப்போ தேவைப்படுது. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நீங்க இத அலோவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அந்த பார் ஓனர் வந்து அதுல என்னப்பா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்கிற கெஸ்ட்டை கவனிக்கிறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அங்க இவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல. அப்படி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் பாட ஆரம்பிக்கிறான். இவங்களும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்க வார்ம் வந்து பாடிக்கிட்டு இருப்பான். அதுவும் ஐஸோட சாங்கை வந்து இவன் பாடிக்கிட்டு இருப்பான். உடனே ஜெயிண்ட் வந்து இது அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஐஸுக்கு வந்து இவனோட வீடியோவை வந்து சென்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறான். பார்த்தா வார்ம் வந்து ஒரு பொண்ணு வந்து ஹக் பண்ணுது. ஸோ இதுலேயே வந்து ஜெயிண்ட் வந்து இங்கே ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து பணம் தான் இப்போ வந்துருச்சுல, அதனால ஜெயிண்ட்டுக்கு வந்து பென் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் ஜெயிண்ட் அனுப்புன அந்த மெசேஜும் வந்து இவனுக்கு வருது. இவனும் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு ஏதோ ரிப்ளை அனுப்புகிறான். ஆனால் அந்த ரிப்ளை என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ காட்டல. ஐஸோட ரிப்ளைவை பார்த்த உடனே இப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக எந்திரிச்சு வெளியே போகிறான். அங்கே போய் பார்த்தா வார்ம் வந்து அவன் கூட்டிகிட்டு வந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருப்பான். இது தூரத்துலேருந்து ஜெயிண்ட் வந்து அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காரில் அனுப்பி விட்டுட்டு இவனு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போன்னு பார்த்து அங்கே ஜெயிண்ட் வந்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு உனக்கு தான் ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு கூட உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதுக்கு வாரும் வந்து அவ என் கூட வேலை பார்க்குற பொண்ணு. அவள நான் வழி அனுப்பிவிட்டா உனக்கு என்னடா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின் வந்து வேலை பார்க்குற பொண்ணு அப்படின்னு சொல்றேன். ஆனா அவள வந்து கிஸ் பண்ற, ஹக் பண்ற எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். உடனே இதுக்கு வாரும் வந்து ஒரு நிமிஷம் இரு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தா நீயும் ஐஸும் கூட ரூம்மேட்டா தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதே கொஸ்டின் உங்ககிட்டயும் வந்து நான் கேட்கலாம் தானே அப்படின்னு கேட்குறான். உடனே ஜெயின் வந்து வார்மோட மூஞ்சில அடிச்சுட்டு ஐஸ் வந்து உன்னை எவ்வளோ நம்புறான். ஆனா நீ வந்து இவனுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அவனோட சாங்குக்கான கிரெடிட் எல்லாம் நீ எடுத்துக்கலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்ட ஆரம்பிக்கிறான். ஆரம் வந்து அதில் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். இதனால ஜெயின் வந்து அவன் சட்டையை பிடிச்சி சண்டை போடலான்னு போகிறான். உடனே வாரம் வந்து டக்குன்னு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு நீ வந்து உன்னோட வேலையை மட்டும் பாரு. இதுக்கு மேலே என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஜெயின்டுமே வந்து டோமுக்கு போயிடுறான். அப்போ ஐஸ் வந்து ஜெயின்ட் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு வா உனக்கு நான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் மெதுவாக அவனோட கன்னத்தில் ஹாட் பேக் வச்சுட்டு எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயிண்ட் வந்து உடனே எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு சொல்கிறான்.
அதனால ஐஸ் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். ஆனா ஜெயிண்ட் வந்து அத சொல்ல மாட்டேங்கிறான். அதனால ஐஸ் வந்து உன்னோட மைண்ட்ல வந்து நீ என்ன யோசிக்கிறியோ, அத வந்து ஒழுங்கா என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறான். உடனே ஜெயிண்ட் வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து உன்னை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உன்கிட்ட பழகிட்டு இருந்தானா, நீ வந்து என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து நீ இப்ப வந்து என்ன சொல்ல வர? என்னோட சாங்ஸ்க்காக அவன் வந்து என்கிட்ட பழகுறான்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு கேட்குறான். உடனே ஜெயிண்ட் வந்து நான் அத பத்தி மட்டும் சொல்லல. அதுக்கும் மேல வந்து உனக்கு துரோகம் பண்ணான் அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ணுவ? அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து, "நீ என்ன சொல்ல வரதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு" அப்படின்னு கேட்குறேன். உடனே ஜெயிண்ட் வந்து அவன் வீடியோ எடுத்திருப்பான்ல, அத வந்து ஐஸ் கிட்ட போட்டு காட்டுறான். ஐஸ் வந்து அந்த வீடியோவ பார்த்துட்டு, "வார்ம் இப்படிலாம் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம்ல" அப்படின்னு கேட்குறான். உடனே ஜெயிண்ட் வந்து, "அவன் இந்த மாரி நடந்துக்கிறான். இதுல வந்து என்ன ரீசன் உனக்கு தெரியுது?" அப்படின்னு கேட்குறான். அப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. ஐஸ் வந்து வார்ம பார்க்கறதுக்காக அவனோட டோமுக்கு வந்து போயிருப்பான். அப்ப மியூசிக் வந்து வால்யூம் ஹையா வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். அதனால வார்முக்கு வந்து ஐஸ் உள்ள வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாது. அதுக்கப்புறம் ஐஸு வந்து வார்ம சுத்தி சுத்தி எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு, அவனோட ரூம் கிட்ட போய் பார்க்குறான். பார்த்தா ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட இவன் கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான்ல, அதே பொண்ணு கூட இவன் பெட்ல வந்து இருந்துட்டுருப்பான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ரூம் டோர வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். வார்முக்கும் ஐஸ பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பொண்ணு வந்து, "உங்களுக்குள்ள பேச வேண்டியதெல்லாம் முதல்ல பேசி முடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வெளிய போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து வார்ன் கிட்ட, "இங்க வந்து என்ன நடந்துட்டுருக்கு?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு வார்ன் வந்து, "நான் புதுசா ஒரு மியூசிக் ஆல்பம் வந்து ரெடி பண்ண போறேன்ல, அதில இந்த பொண்ணு தான் வந்து ஹீரோயினா ஆக்ட் பண்ண போறா. அதுக்காக தான் இப்போ வந்து நாங்க 2 பேரும் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு இவன் வந்து கதை கட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா ஐஸ் வந்து இத நம்ப மாட்டேங்கிறான். உடனே வார்ன் வந்து, "நீயும் ஜெயினும் வந்து கிஸ் பண்ணிக்கிற மாரி கூட தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கு. நீங்களும் கூட தான் அதுக்கு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அவனோட ஸ்கிரிப்ட் பேப்பர எடுத்து காட்டுறான். "இங்க பாரு, இதுல நானும் அவளும் வந்து கிஸ் பண்ணிக்கிற மாரி எழுதியிருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்களும் அதுக்கு வந்து ரிஹர்சல் பார்க்கணும்ல. அதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஐஸாலயும் வந்து ஒண்ணும் சொல்ல முடியல. சரி அப்படின்ட்டு விட்டுடுறான். உடனே வாரும் வந்து சரி இவன கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிட்ட போக ஆரம்பிக்கிறான். ஐஸும் வந்து வழக்கம் போல டக்குன்னு தலைய திருப்பிக்கிறான். இதனால வாரம்க்கு வந்து கடுப்பாயிடுது. "இங்க பாரு நீனும் நானும் டேட்டிங்ல இருக்கோம். அப்படி இருந்தும் கூட நீ என்கிட்ட வந்து இப்படி நடந்துக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் ஐஸோட ஃபேஸ பார்த்துட்டு, "இங்க பாரு நீ ஒழுங்கா வந்து வீட்டுக்கு போயிடு. எனக்கு வந்து உன் கூட சண்டை போடுறதுல விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்றான். இருந்தாலுமே ஐஸ் வந்து அங்கேருந்து கிளம்பாம அங்கேயே நின்னுட்டுருக்கான். உடனே வாரும் வந்து, "உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல அப்படிதானே? அப்படின்னா சரி நம்ம வந்து ஒண்ணு பண்ணலாம். உன்னோட லொகேஷனையும், என்னோட லொகேஷனையும் மாத்தி மாத்தி நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்ப நீ எங்க இருக்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியும். அதே நேரம் நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் வந்து உனக்கு தெரியும். அப்படின்னா நீ வந்து என்ன நம்புவல்ல?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் எடுத்து வார்ம் கிட்ட குடுக்குறான். அதுக்கப்புறம் வார்ம் வந்து இவனோட ஜிபிஎஸ்ஸையும், அவனோட ஜிபிஎஸ்ஸையும் ட்ரேஸ் பண்ற மாரி மாத்தி, மாத்தி ஒருத்தர், ஒருத்தர் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்க ஃபோன்ல. அதுக்கப்புறம் இனிமையாவது என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ வந்து ஹக் பண்றான். ஆனா அப்பவுமே ஐஸுக்கு வந்து வார் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அவன் ஏதோ சொல்றானே அப்படிங்கிற மாரி தான் அத கேட்டுட்டு அங்கருந்து வெளிய வந்துடுறான். அப்புறம் இப்ப நடக்கிற சீன வந்து காட்டுறாங்க. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு, ஐஸ் வந்து அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு வெளிய போவான். உடனே ஜேந்து வந்து அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "நீ வந்து இவ்வளோ ஹர்ட் ஆயிருக்க. அவன வந்து நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன திருப்பியும் அடிக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறான். அப்ப ஐஸ் வந்து அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "இங்க பாரு, நீ நெனைக்கிற மாரி அவன் வந்து ஒரு பொண்ண கிஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வந்து ஃபீல் பண்ணல. அதனால நீ வந்து இனிமே வார்மோட பிரச்சனைக்கு இடையில வர வேணாம். நானே வந்து இதெல்லாம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஐஸ் வந்து அவன் கூட பவுண்டரி லைன அவனே வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஜெயண்ட் அங்க வெளிய வந்துட்டு, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து, "நான் போட்ட பவுண்டரி லைன நானே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நேத்து நடந்த மாரி திருப்பியும் வந்து இனிமே நடந்துறக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறேன். வார் மேல உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாது" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஜெயண்ட் வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, "நீ மட்டும் என்னை பத்தி இந்த மாரி கவலைப்படுறதா இருந்தா, நான் வந்து உனக்காக எவ்வளோ பஞ்ச் வேணாலும் வாங்குவேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் ஐஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்மைல் வர ஆரம்பிச்சிடுது. பட் இருந்தாலும் அத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, "ஒரு நிமிஷம் இரு நான் இப்ப வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள போயிட்டு 2 பாக்ஸ் எடுத்துட்டு வரான். அதுல வந்து 2 பென் இருக்கு. உடனே ஜெயண்ட் வந்து "இது எதுக்காக?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து, "என்னால தானே உன்னோட பென் வந்து உடைஞ்சது. அதுக்காக தான் சாரி கேட்குற மாரி இந்த கிஃப்ட்ட வந்து நீ ஏத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயண்ட் கிட்ட வந்து அத குடுக்குறான். உடனே ஜெயண்ட் வந்து அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "எதுக்காக ஒரே மாரி 2 பென் வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து, "நீ யூஸ் பண்ற மாரியான பென் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால தான் வந்து இந்த மாரி வாங்க வேண்டியதா ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ரேட் வந்து சீப்பா இருக்கிறதுனால தான் நான் வந்து 2 பென் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் "இதனால நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அதே மாரி ஒரு பென்ன வந்து நான் உனக்கு சீக்கிரமாவே வாங்கி குடுத்துருவேன்" அப்படின்னு சொல்றான். உடனே ஜெயண்ட் வந்து, "உன் மேல தான் எந்த தப்பும் இல்லையே. அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் நீ பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து, "என்னதான் இருந்தாலும் நீ ஹை ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே அந்த பென்ன வந்து யூஸ் பண்ணிட்டு வர தானே" அப்படின்னு கேட்குறான்.
இதுக்கு ஜெயிண்ட் வந்து அது உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த 2 பென்லேருந்து ஒரு பென் எடுத்து ஐஸ் கிட்ட வந்து குடுக்குறான். ஐஸும் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஜெயிண்டோட அப்பா வந்து ஜெயிண்டுக்கு கால் பண்ணி, "நீ வந்து வீட்டுக்கு வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ஜெயிண்டும் வந்து அவனோட வீட்டுக்கு கிளம்பி போறான். அங்க போய் பார்த்தா ஜெயிண்டோட ஃபேமிலியில இருக்கிறவங்களும், லெனையோட ஃபேமிலியில இருக்கிறவங்களும் இவங்களுக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிண்ட் வந்து நானும் லெனையும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு லெனையோட அம்மா வந்து, "அதனால என்ன தப்பு இருக்கு? நானும் லெனையோட அப்பாவுமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி இருக்கும்போது நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தானே இருக்கோம். அதேமாரி நீங்களும் ஹேப்பியா தான் இருப்பீங்க" அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஜெயிண்டும் லெனையும் வந்து அமைதியாவே இருக்காங்க. இதனால லெனையோட அம்மா வந்து, "அப்படின்னா நீங்க 2 பேரும் வேற யாரையாவது லவ் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஜெயிண்டோட அப்பா வந்து, "நீங்க நினைக்கிற மாரிலாம் எதுவும் இருக்காது. கண்டிப்பா லெனையும் ஜெயிண்டும் வந்து நல்ல கப்புலா வந்து இருப்பாங்க. சீக்கிரமாவே இவங்களோட டேட்டிங்க வந்து முடிச்சு வைக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜெயிண்டும் ஐஸும் இப்போ ஆக்ட் பண்ண போகிற மூவி இருக்குல்ல, அந்த மூவியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா லெனையோட வீட்ல இருந்து தான் அதுக்கான ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்க்க போகிறாங்க போல இருக்கு. அதனால ஜெயிண்டோட அப்பா வந்து லெனையோட அம்மா கிட்ட, "எனக்கு தெரிஞ்சு ஜெயிண்ட்டுக்கு வந்து பேரா நடிக்க போகிற பையன் இருக்கான்ல, அந்த பையன் வந்து தப்பான படத்துலலாம் வந்து நடித்த பையன் போல இருக்கு. அதனால அவனை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு லெனையோட அம்மா வந்து, "இந்த காலத்தில் ஒன்றும் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவான்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெயிண்டோட அப்பா வந்து, "அப்படின்னா ஜெயிண்ட் வந்து இந்த படத்துல நடிக்க வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு லெனையோட அம்மா வந்து, "லெனை தான் இப்ப எடுக்க போற மூவிக்கு வந்து கோச்சா இருக்கா. அப்படி இருக்கும்போது ஜெயிண்டும் வந்து அதுல ஆக்ட் பண்ணா அப்படின்னா, இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. இது வந்து அவங்க 2 பேத்துக்கும் நல்லது தானே!" அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. இதனால வேற வழி இல்லாம அவங்க அப்பா வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் லெனையும், லெனையோட அம்மாவும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிண்டும் வந்து அவனோட டோமுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போன்னு பார்த்தா அவனோட அப்பா வந்து அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "எங்க போற?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவன் வந்து டோமுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவங்க அப்பா வந்து, "அங்க போய் என்னப்பா பண்ண போற?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஜெயின் வந்து, "எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சொல்றான். உடனே இவங்க அப்பா வந்து, "அதெல்லாம் இருக்கட்டும் சரி. உன்னோட ஃபேஸ்ல என்ன ஆச்சு? எதுக்கு வந்து அடிபட்டுருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஜெயிண்ட் வந்து, "மூவிக்காக கொஞ்சம் ஃபைட் சீன்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்க அப்பா வந்து, "அதுக்கு என்னண்ணே இப்படியாப்பா பிராக்டிஸ் பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஜெயிண்ட் வந்து, "நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, எந்த ஒர்க் எடுத்தாலும் அத வந்து கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து இந்த மாரி அடிபட்டுருச்சு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜெயிண்டோட அப்பா வந்து, "நீ ஐஸ் கூட அந்த மூவில நடிக்கிறதோட நிறுத்திக்கணும். மத்தபடி அவன் கூட வெளியலாம் வந்து பழகக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறலான்னு போறான். ஆனா அப்பவும் அவங்க அப்பா வந்து அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "இன்னைக்கு நைட்டு இங்க தங்கிட்டு போனா என்ன உனக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. இதனால ஜெயிண்டும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அங்க இருக்கிற சரவண் கிட்ட, "ஜெயிண்ட் வந்து யாருக்காவது ரகசியமா மெசேஜ் பண்ற மாரி கேமரால வந்து கேப்சர் ஆயிருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, "அப்படிலாம் எதுவும் தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயிண்டுக்கும் லெனைக்கும் இடையில கல்யாணம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து லேப்டாப்ல வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து தான் உள்ள லெனை வரா. லெனை வந்து இத பார்த்துருக்கா அப்படிங்கிறத நல்லாவே நோட் பண்ணிடுறா. அதனால இத பத்தி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஆனா வந்து அதெல்லாம் கேட்காம அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. உடனே லெனை வந்து திருப்பியும் ஸ்டாப் பண்றா. அப்ப வந்து, "நான் வந்து என்ன கேட்கணும்னு நினைக்கிற? உனக்கும் அவனுக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது. நீயும் என்னோட எக்ஸ் மாரி என்னை ஏமாத்த போற அப்படிதானே?" அப்படின்னு கேட்குறா. இதுக்கு லெனை வந்து, "நீ நினைக்கிற மாரிலாம் எதுவும் கிடையாது. நானும் ஜெயிண்ட்டும் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாம எங்களோட 2 பேரண்ட்ஸுமே எங்கள ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றா. இதுக்கு வந்து, "அப்படின்னா இதுக்கு என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்குறா. இதுக்கு லெனி வந்து, "எனக்கு கொஞ்சம் டைம் குடு. நான் வந்து கண்டிப்பா இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்றா. இதுக்கு வந்து, "அப்படின்னா சரி. ஆனா நீ இந்த பிரச்சனைய வந்து சரி பண்ணிட்டு வர வரைக்கும், நான் வந்து உன்கிட்ட ஃபர்ஸ்ட்டு எப்படி நடந்துக்கிட்டனோ, அந்த மாரி வந்து நடந்துக்க மாட்டேன். நான் வந்து ஒர்க் சம்மந்தமா மட்டும் தான் உன்கிட்ட வந்து இனிமே பேசுவேன்" அப்படின்னு சொல்றா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது உள்ள குக்கியும், கேட்டியும் வராங்க. அப்ப லெனி வந்து இங்க இருக்கிறத பார்த்துட்டு, "நீ வந்து பார்க்கறதுக்காக இங்க வந்தியா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து கடுப்பாயிட்டு, "அவ வந்து இங்க ஒர்க் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. மத்தபடி என்ன பார்க்கறதுக்காக இல்ல" அப்படின்னு சொல்றா. உடனே லனியும் வந்து இத ஒத்துக்கிறா. "நான் வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறா. அதே நேரம் ஐஸுமே அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அவனோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அது யாரு அப்படிங்கிறத வந்து தெளிவா காட்டல. அதேமாரி என்ன மெசேஜ் பண்றான் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவா காட்டல. இப்படி மெசேஜ் பண்ணிக்கிட்டே அவனோட ரூம்குள்ள போய் பார்க்குறான். அவனோட ரூம்ல வந்து ஏதோ ஒரு திங்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கான். அந்த திங்ஸ வந்து கையில எடுத்து பார்த்துட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் சிரிச்சிட்ட பிறகு திருப்பியும் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் மெசேஜ் பண்றது வந்து அந்த ப்ரொஃபசர் மின்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் புக்கையும் மட்டையும் வந்து காட்டுறாங்க. மட் வந்து ப்ரொஃபசர் மின்ட்ட வந்து வேகு பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. ஆனா புக் வந்து அந்த இடத்த சுத்தி சுத்தி பார்த்துட்டு, "எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபசர் வந்து இங்க வரமாட்டாருன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான்.
இதுக்கு மட் வந்து இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து புக் வந்து ப்ரொஃபஸர் மின்ட்டும் கூடவே வந்து ஐஸும் வந்து உள்ளே வரதை கவனிக்கிறான். இதை பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்கும் ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் மட் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து உடனே ஜெயின்ட்டுக்கு வந்து அனுப்பி விட்டுடுறான். ஜெயின்ட் வந்து ஐஸ் வாங்கி கொடுத்த பெண்ணை கையில் எடுத்து அதை வந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் இவனுக்கு அந்த மெசேஜ் வரும். இவன் வந்து அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட பேக் எடுத்துகிட்டு ஐஸ்க்கு வந்து கால் பண்ணி பார்த்துட்டே வந்து வெளியே வந்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த சர்வெண்ட் வந்து ஜெயின்ட்டை பார்த்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜெயின்ட் வந்து வெளியே விடுங்க, நான் வெளியே போகணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த சர்வெண்ட் வந்து உங்களோட அப்பா வந்து உங்களை இங்கேருந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதனால உங்களை வந்து நான் வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் செயின்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஐஸுக்கு வந்து என்ன ஆக போகுதோ அப்படிங்கிறத நினச்சி இவன் வந்து ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறான். இதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், அதுக்கப்புறம் ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.